வணக்கம். உங்கள் விக்கிராஜ். நம்மளுடைய சென்னையில எப்பயுமே வழக்கமா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை மழை நீர்னால மூழ்க போகுதுப்பா. அதுவும் இல்லாம சென்னை கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிறதுனால சென்னையை கடலில் மூழ்க போகுது. அதனால சென்னை வாழ்ற மக்கள் எல்லாருமே நிலைமை இன்னும் ஒரு 50 வருஷத்துல சென்னையே அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில இப்போ ஒரு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து சென்னை மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள சிட்டிஸ், அதாவது மெயினா சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்தியாவில் உள்ள சிட்டிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா டெல்லி, அப்புறம் மகாராஷ்டிராவில் உள்ள மும்பையும் சரி, மேற்கு வங்காளத்துல உள்ள கொல்கத்தாவும் சரி, அப்புறம் கர்நாடகாவில் உள்ள பெங்களூரும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள சென்னையும் சரி, இந்த 5 சிட்டியையும் குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது லேண்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நிலச்சரிவுனால இந்த 5 சிட்டியும் அதிகமான கட்டிடங்கள், அளவுக்கு அதிகமான கட்டிடங்கள்லாம் கட்டினதுனால இது வகையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம வருஷத்துக்கு இது 4 mm கிட்ட ஏற்படும் அப்படின்ற மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பா சொல்ல போனா இது 3 வகையான காரணங்களாக ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதலாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நிலத்தடி நீர் தாங்க சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலத்தடி நீரானது இப்ப எல்லாருடைய ஆட்சி காலத்திலேயே மழைநீர் சேகரிங்க சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுல மொத்தம் பருவகாலம் சொல்றாங்க பாத்தீங்களா, தென்மேற்கு மற்றும் வடகிழக்குன்னு. இந்த வடகிழக்கு பருவ நிலையில என்னன்னு பாத்தீங்கன்னா, மழைநீரானது நம்மளுக்கு கிடைக்குது. இந்த வடகிழக்கு பருவத்துல நம்ம மழை நீரை சேகரிக்கப்பட்ட மழை நீரை நம்ம வீணாக்காம அவ்வப்போது யூஸ் பண்ணலாம். இதையே நம்ம குடிநீரையும் சரி மழை நீரை ரொம்பவே நம்ம வீணாக்கணும்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மழை நீரானது வீணாக நிலத்தடி நீர் மட்டம் குறையுது. நிலத்தடி நீர் மட்டம் குறைவதனால கடல் நீரானது நிலத்தடி நீர்ல அப்படியே அடங்கிது. இதனால கடல் நீர், உப்பு நீர் நிலத்துல உருவாச்சுன்னா என்ன ஆகும் நம்மளுக்கே தெரியும், அரிப்பு ஆக நிலமானது கீழே சரிய வாய்ப்புள்ளது. அதாவது குறிப்பா சொல்ல போனா நம்மளுடைய சென்னையில மிகவும் அழகான சதுப்பு நிலக்காடு துறைப்பக்கத்துல உள்ளது. சதுப்பு நிலத்துல என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாதி சதுப்பு நிலத்தை அழிச்சிருக்காங்க. கோர்ட்டே கடந்த 2023 கோர்ட்டே சதுப்பு நில காடுகளை அழிச்சு கட்டிடங்களை கட்டினா எவ்வளவு பெரிய ஆபத்துன்ற மாதிரி ரொம்பவே சாடி பேசியிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் அங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய பில்டிங், எல்லா வகையான பில்டிங்லயும் கட்டி பில்டிங்ல உள்ள நிலத்தடி நீர் மட்டம் அங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, சதுப்பு நிலக்காடுகள்ல நீர் உறிஞ்சிட்டே இருக்கும். நீரானது இருக்க என்ன பில்டிங் ஸ்ட்ராங்காவா இருக்கும், பில்டிங் ஆனது சீக்கிரமாவே அழிய வாய்ப்பு உள்ளது. அதையும் சொல்லி பார்த்தாங்க. அடுத்து 2வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மைனிங், அதாவது சுரங்கப்பாதை. ஒரு சுரங்கப்பாதையை உருவாக்குவதற்கு எவ்வளவு நிலத்தடி நீரானது அழியுது, நிலத்தடி நீரானது ரொம்ப வேஸ்ட் ஆகுதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா சொல்ல போனா மெட்ரோ ரயில்னு சொல்லுவேன். ஏன்னா அங்க போய் நான் பார்த்தாலே தெரியுது, சுரங்கம் இருக்கு. அதாவது சுரங்கத்துக்கு கீழே மிஸ்மேட்சா இருக்கும் பாத்தீங்கன்னா, அங்க சரி வர பண்ணிருக்க மாட்டாங்க. அங்க பார்த்தங்க, உண்மையாவே அவ்வளவு களிமண், அவ்வளவு சேரு இருக்கு. அப்பனா எவ்வளவு நீரானது அங்க சுரங்கத்துக்கு கீழே உருவாயிருக்கும். அவ்வளவு நிலத்தடி நீர் மட்டமா சரி, நிலமானது அவ்வளவு நீரை உண்மையாவே வேஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிலத்தடி நீரை நம்ம வேஸ்டாக்க நிலச்சரிவு ஏற்படுன்னு சொல்றாங்க. 3வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3வது பாறையில் இருக்குங்களா, அது கீழே இருக்கிற மணல் பாறையில் அவ்வப்போது நிலமானது மாறுபட அந்த காரணிகள்லாம் மாற அங்கேயும் நிலச்சரிவு ஏற்படுன்னு சொல்றாங்க. அதாவது கேரளாவில் இப்போ வயநாட்டுல ஏற்பட்ட நிலச்சரிவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எதனால நிலச்சரிவு மலையில இருந்து ஏற்பட்டதுன்னு. ஆனா பூமியிலேயே நிலச்சரிவுல அந்த கண்டங்கள்லாம் சொல்லுவாங்க பத்தியால, கண்ட திட்டுகள்லாம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நிலச்சரிவை எதனால ஏற்படுதுன்றத ஆய்வாளர்கள், அதாவது கனடாவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே, யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதுல உள்ள ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயினான சிட்டியா நம்ம சென்னையை தான் கை காமிக்கிறாங்க. இப்ப சென்னையில வாழ்றவங்க எல்லாருமே பயம்புத்துறதுக்காக நான் சொல்லல, உண்மையா சொல்ல போனா தண்டாயிரப்பேட்டை இருக்கு பாத்தீங்களா, இது தண்டாயிரப்பேட்டையில தான் அதிகமான நிலத்தடி நீரை உபயோகப்படுத்துறாங்கன்னா, அதுவும் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மோட்டரை போட்டு விட்டுருவோம், நம்ம மோட்டரை போட்டு விட்டு குடிநீரை வீணாக்கிட்டு இருப்போம். அந்த நீரானது மீண்டும் பூமி தானே போகுது, அதை உறிஞ்சி மறுபடியும் நம்மளுக்கு ரீசைக்கிளா வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம்.
அது உண்மையாவே நம்மளுடைய முட்டாள்தனம் தான் சொல்லுவேன் நான். நிலத்தடி நீர்ல இருக்கிற நீரானது மேல வந்து நம்ம உபயோகப்படுத்தும் போது அது வந்து மறுபடியும் வந்து கீழே வந்து உறிஞ்சப்படும், அது உண்மைதான். ஆனா அங்க வந்து கொஞ்சம் வந்து கேப் இருக்கிறதுனால கடல் நீரானது அதுல வந்து சேருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால 4 mm கிட்ட நிலத்தடி நீரானது வருடத்துக்கு ஒரு முறை வந்து குறைஞ்சிட்டு, அதாவது கீழே பின்வாங்கிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. உதாரணமா என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, களிமண் இருக்குங்களா, கிளே, நம்ம வீட்டுல குழந்தைங்க விளையாடாங்களே, அந்த களிமண்ணே வச்சுக்கிங்களேன். இப்ப வந்து பேஸ்மெண்ட்ல வந்து நம்ம வீடு கட்டின பிறகு பேஸ்மெண்ட்ல மணலை கொட்டி நீரை ஊற்றி அதை உள்ள இறக்குவாங்க. அதை உள்ள இறக்க இறக்க கீழே பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ்மெண்ட் ஆனது அங்க களிமண்ணு கீழே இறங்க 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 நம்மளுடைய வீடு மேல கட்டுறோம். அந்த களிமண்ணானது கீழே இருக்கிற நிலத்தடி நீரானது குறைய குறைய நிலச்சரிவு ஏற்படும் போது வீடானது கீழே இறங்க வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம மீண்டு கொள்வதற்கு 3 காரணங்களை சொல்லியிருக்கேன். அந்த 3 காரணங்களை நம்ம சரிவர பயன்படுத்தினாலே நம்ம நிலச்சரிவுல இருந்து உண்மையாவே தற்காத்துக் கொள்ள நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத உண்மையாவே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.